எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல, என்ன பேசணும்னு கூட எனக்கு தெரியல. வந்திருக்கிற வானத்தை போல பெரிய அண்ணன் சின்ன இருக்கிற மாதிரி தான் சார் ஒரு பெரிய அண்ணன், கணேஷ் சார் எனக்கு ஒரு சின்ன அண்ணன் மாதிரி, புனித விஜய் சிஸ்டர் மாதிரி எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே, இங்கே இருக்கிற ஸ்பான்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் ஒரு ஸ்பெஷல் நன்றின்னா அருண் ஈவென்ட்ஸ் தான். அருண் ஏன்னா இப்படி ஒரு ஏன்னா ஐடியாவே இல்லை நமக்கு பண்ணணும் அந்த மாதிரிலான்ட்டு, அது மாதிரி அருண் ஈவென்ட்ஸுக்கு என்னோட நன்றி. அதே மாதிரி அது இப்போ நான் நினைச்சாலும் இவங்களை எப்படி நம்ம ஹரி தான், ஹரினால் தான் இது ஒரு பேக் போன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பேக் போன் ஹரி தான் இதுக்கு நடக்கிறது காரணம். தேங்க்ஸ் டு இவங்க 2 பேர். இனிமேல் உங்களோட ஆசீர்வாதத்தோட நான் ஒழுங்காக ஆடணும். ஏன்னா நீங்கள் எல்லாரும் சினிமாவில் கட் பண்ணி ஆடுவோம். சார் கூட கேட்டிருந்தாரு, என்ன உங்களுக்கு எதுக்கு ரிஹர்சல்னு. சார் சினிமாவில் ஒரு ஷார்ட் கட் பண்ணி ஆடுவோம், இது ஒரே வாட்டி 10 நிமிஷம் 8 நிமிஷம் ஆடணும். அப்புறம் அதே எனர்ஜி நீங்கள் எப்படி டெஃபினட்டாக அந்த சினிமா மாதிரியே எதிர்பார்ப்பீங்க இல்லையா, அது தெரியல. நான் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், ஸ்டெமினா பில்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் நான் முதல்ல ஆரம்பிச்சிட்டேன். அது ஏன்னா என்னால் முடிஞ்ச ஒரு 200% கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் கையில் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. ஐ வில் ட்ரை. உங்களோட ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கணும்ட்டு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. பிரபு மாஸ்டர், நான் ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சேன் கான்செப்ட் பத்தி. பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மேடைக்கு வரும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, அப்போ நாங்க எப்படி பார்த்தோமோ இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கீங்கன்னு. உண்மையாலுமே அப்படியே இருக்கீங்க சார், ஆச்சரியமாக இருக்கு. ரொம்ப ஹேண்ட்ஸமாக சார்மிங்காக இருக்கீங்க. அதுக்கு நான் கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சேன். அப்படியே இருக்கேன், அப்படி ஒன்றும் தெரியலையே. அவர் ஒருத்தர் வெள்ள முடியோட இருந்து வந்தாரு, நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் அவர் அனுப்பிச்சாரு. இவர் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் அப்ப பாருங்க சார். ஆனா யூ ஏஜ் லைக் a fine wine தான் சார் சொல்லணும். கண்டிப்பாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. பட் கண்டிப்பாக இந்த கான்செர்ட் பத்தியும் பேசி ஆகணும். இது வரைக்கும் நம்ம மியூசிக் கான்செர்ட் அப்படின்னா 3 மணி நேரம் நடக்குது அப்படின்னா அங்க எப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சென்ஸ் இருக்கு. பட் ஆனா ஒரு டான்ஸ் கான்செர்ட்ங்கும் போது 3.5 hours டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. அதுக்கு பின்னாடி எவ்வளவு எனர்ஜி இருக்க போகுது, எவ்வளவு சேலஞ்சிங்காக இருக்க போகுது அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. இதை நம்ம எப்படி பண்ண போறோம் சார்? இல்ல, சேலஞ்ச் டெஃபினட்டா இருக்கு, பெரிய அது 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 சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா அது பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அது அவங்க பார்த்தாங்கன்னா ரியல்சல் அது என்னென்ன அந்த பேக் பண்ணோம்னா ஓஹோ இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இவங்க சைட்லேருந்து வேற இருக்கும், பட் எங்க சைட்லேருந்து வேற மாதிரி. இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் இருக்கு. நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா, நிறைய அந்த இது கொடுக்கணும். பட் அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஆடும் போது இது ரொம்ப டீட்டெயிலாக போக தேவை. சின்னதாக உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சினிமா பார்த்தோட இப்போ இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு கொடுக்கணும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆடும்போது எனர்ஜி, சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 10 நிமிஷம் ஆடுறோம். ஃபர்ஸ்ட் மினிட்ல ஃபுல் எனர்ஜியோடு ஆடுவோம். அப்புறம் 2வது மினிட்ல மூச்சு வாங்குவோம். 3rd மினிட்ல அதுக்கு செகண்ட்லேயே ரொம்ப அந்த இது வாங்கும். பட் அது ஆகக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் மினிட்ல இப்படி இருந்தா 2nd 3rd 4th 10th மினிட்ல இப்படி இருக்கணும். அதுக்கான இதுதான் நான் பண்ணிட்டு இருப்பேன் எப்பவுமே, ஸ்டாமினா. அதுக்கப்புறம் சின்ன வயசுல ஆடும்போது ஃபுல் டான்ஸ் ஆடுவேன் இப்போ ஸ்டேஜில் பண்ணும்போது. பட் இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுனால கொஞ்சம் மூளையும் யூஸ் பண்றேன். ஆடும்போது அந்த எங்க ஆடணும், எங்க இது பண்ணணும், எங்க அப்படி நான் நினைச்சிட்டு இருக்கேன். அது உங்க கையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களோட இதுதான். கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி இது பண்றேன். அதே மாதிரி ஃபுல்லா 3 hour இல்ல, பட் அதுல மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் நான் இருப்பேன். மற்ற ஆர்டிஸ்டும் இருக்காங்க, பட் என் ஷோ தான் என்னோட பேர்ல வருது. பட் உங்களை திருப்தி பண்ற மாதிரி என்ன பண்ணுமோ நான் பண்றேன், ட்ரை பண்றேன். கண்டிப்பா சார். ஆல்சோ நம்மளுடைய கிங் ஆஃப் டான்ஸ் பிரபுதேவா மாஸ்டருடைய கான்செர்ட் முதல் முறையாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கான்செர்ட் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்காக ஒரு சில அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? பயங்கர கியூரியாசிட்டியோட வந்திருக்காங்க நிறைய பேர். நான் ஆடுறேன். இதுக்கு மேல